ஹே காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் சித்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு என்னோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா பலாப்பழ ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறேன். ஆமாங்க, ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம். நிறைய குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாமா? ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு விப்பிங் க்ரீம், கொஞ்சம் பலாப்பழம், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்ட் மிட்டாய் மிக்ஸ்னு ஒன்று இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை வந்துட்டு உங்களுக்கு பிக் பாஸ்கெட்டில் கிடைக்கும், ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா மில்க் பவுடர் இப்போலாம் பெட்டி கடைகள்லேயே கிடைக்குது. ஸோ இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. இது எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒன்றா கலந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறோம். இவ்வளோ தான் ஐஸ்கிரீம், சிம்பிள் ரொம்ப. நம்ம கடையில் வாங்குறதுல பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன கலக்குறாங்க, எத்தனை நாள் ஆகுது, எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம ஆனால் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குதுன்னு வாங்கி கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு பதிலாக நம்மளே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஹெல்த்தியாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு. அது கூட பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்ட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அதாவது குவான்டிட்டி எப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ஐஸ்கிரீம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கே அது பண்ணும்போது தெரியும். இப்போ நீங்கள் பலாப்பழம் கொஞ்சம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ரொம்பவும் தண்ணியான பதத்தில் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி அந்த விப்பிங் க்ரீம், மில்கி மிஸ்ட் மிட்டாய் மிக்ஸு அண்ட் வந்து அந்த மில்க் பவுடர், இது எல்லாமே ஸ்வீட் தான். உங்கள் குழந்தைக்கு ஸ்வீட் ரொம்ப நல்லா சாப்பிடுவோன்னா நீங்கள் நிறைய கலந்துக்கலாம். இல்லை எல்லாமே லிமிட்டடாக சாப்பிடுவோன்னா எல்லாமே கொஞ்சம் கம்மியாக கலந்துக்கோங்க. நம்மக்கிட்ட பிளெண்டர் கிடையாது, ஸோ அதனால் நான் வந்து மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இந்த ஜூஸ் அடிக்கிற மிக்சர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் அடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து, இதில் மேலே கொஞ்சம் டாப்பிக்கு நட்ஸ் ஐட்டம் இருந்துச்சுன்னா போட்டு தூவி விட்டு இல்லை டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சு ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் ரெடி. இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ இல்லை என்கிட்ட வந்து கிர்னி பழம் தான் இருக்குது, இல்லை வந்துட்டு என்கிட்ட வேறு ஏதாவது ஆப்பிள் இருக்குது, எந்த ஃப்ளேவர் வேணாம். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி பார்ப்போம் கடைங்களில் நிறைய ஃப்ளேவரில், இப்போ கோகோனட்டில் கூட வந்துட்டு சூப்பராக வந்து ஐஸ்கிரீம் வந்துடுச்சு. ஸோ வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுப்போம். அண்ட் வந்து இப்போ நான் அதுக்குள்ளே ஃப்ரீசரில் வச்சுட்டேன். பட் அப்புறம் தான் யோசித்தேன், என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து இந்த திராட்சை, இந்த கிஸ்மிஸ், இந்த பழம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது டாபிக் போட்டோன்னா வந்தோடனே சாப்பிடுவாங்க. பிகாஸ் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ நான் அதனால தான் கிடைச்ச பலாப்பழத்தை வீணாக்காமல், பிகாஸ் எனக்கு பிடிக்காது, ரொம்ப பிடிக்காது, நிறைய சாப்பிட மாட்டேன், அதனால் அவங்க வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஐஸ்கிரீம் ஐடியா பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டேன். அண்ட் வந்து குழந்தைங்க வந்து பார்த்தோன்னே சூப்பராக எடுத்து சாப்பிடுவாங்க. அண்ட் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுங்க. அண்ட் வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நம்மளோட ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் ட்ரை பண்ணி பார்த்தேன், எடுத்து பார்த்தேன். அப்புறம் ஒரு குழிக்கரண்டி அப்படியே எடுத்து ஒரு 2 தொக்கு மாதிரி அப்படியே போட்டேன் பாருங்க, வேறு எவ்வளோ இருந்துச்சு. வீட்டில் கொடுத்து டேஸ்ட் பண்ண சொன்னேன், சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம், அப்புறம் வந்துட்டு வெயிட் லாஸு எல்லாத்துக்குமே சரி, நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.